Don't use drugs. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படி நினச்சி ஆரம்பித்த இந்த போதை ஒரு கட்டத்தில் நம்மளையே பர்ஸ்ட் ஆக்கிடுது. இங்கே உட்கார்ந்துருக்கிற பல பேரோட கதை இதுதான். ஆனால் என் கதை வழக்கமான கதை இல்லை. வாழ்க்கை ரொம்ப அழகானது. நம்ம யூஸ் பண்ணுற அந்த போதைப் பொருள்னால அந்த அழகான வாழ்க்கையை நம்ம நிஜத்தில் வாழ முடியாது. என்னோட நிஜம் தொலைஞ்சு போச்சு. என்னோட குடும்பம், அம்மா, அப்பா, அக்கா, ஜனனி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட தான் இருந்தாங்க. லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் கல்யாணம். அது எனக்கு அழகாக அமைஞ்சது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அனுப்பிட்டியா? வாட்ஸ்அப்க்கு அனுப்ப வேண்டியதானே? சரி அனுப்பு. அனுப்பிட்டு கால் பண்ணு. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். பண்ணலாம் சார். சார் ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். சார் யாரோ டேவிட்டாமே ஜீசஸ் மாதிரி உண்மையாக இருப்பான் போல. இன்னொரு உண்மை தெரியுமா? அவன் வெறும் அம்பு தான், வில் இல்லை. வீட்டுக்கு வந்துக்கலாம் மேடம். இன்னொரு நாள் வர டேவிட். சிபிஐ அப்பாயின்மெண்ட் என்னாச்சு? கேட்டிருக்கேன் மேடம். ஆனால் என்ன காரணம்னு தெரியல, டிலே ஆகிட்டு இருக்கு. வேறு சோர்ஸில் மூவ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை டேவிட், இந்த மூவ் சரியாக தான் இருக்கும். நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இதை கொல்கத்தா வச்சு பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாரும் தான் ரொம்ப ரிஸ்க்கு. சென்னை தான் சரியாக வர சொன்னீங்க. அதை விட ரொம்ப ரிஸ்க்காகவே இருக்குது. நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்க யாரையும் இங்கே இருக்கணும் தெரியாது. ஆனால் மினிஸ்டர் ராஜநாராயணன்னா இந்த உலகத்துக்கே தெரியும். அதுக்கு காரணம் இந்த ட்ரக்ஸ் தான். இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவை நம்ம வேற எந்த விதத்துலையும் எதிர்க்க முடியாது. உங்களுக்கே தெரியும் நம்ம இதை எவ்வளோ சீக்கிரட்டாக ஃபைல் பண்ணணும்னு. சரியான இடத்துக்கு போய் சேர்ந்தாதான் இதனால பாதிக்கப்படுற யங்ஸ்டர்ஸை காப்பாற்ற முடியும். டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி யங்ஸ்டர்ஸை கெடுக்கிறதும் இல்லாமல் இப்போ இந்த மோசமான ட்ரக்ஸ் வேற எல்லா இடமும் சீரழிஞ்சிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு போக முடியாது, ஹியூமன் ரைட்ஸ்க்கு போக முடியாது, போலீஸ்க்கு போக முடியாது. எல்லாமே கரப்ஷன். நம்ம மீடியா உண்மையை என்டர்டெயின்மெண்ட்டாக தான் சொல்லுவாங்க, அதை மக்களும் நம்ப மாட்டாங்க. சிபிஐல கரப்ஷன் இருக்குல்ல மேடம்? அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவர் நம்பால் சிபிஐ ஆஃபீஸ் ஸ்டாஃப், நமக்கு ஸ்பை. அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க டேவிட். ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்துட்டான். அதை வெளியிட்டா நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அது புது ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நம்பி எந்த அயல் நாட்டுக்காரனும் வரமாட்டான். பழையபடி சாராய பிஸ்னஸ் தான். உனக்கு 5000 தான் லஞ்சம். இந்த பிச்சைக்கார பொழப்பு நமக்கு தேவையா? ஏதாவது பண்ணி முடிச்சு விடுங்க. மோதுறது பெரிய இடம். என்ன மிஞ்சி போனா உயிர் போகுது. ஆனால் உயிர் போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த மாஃபியா கூட்டத்தை தெரிய வைக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஹோப் சிபிஐ டிபார்ட்மெண்ட் தான். ஓகே மேடம், நான் நம்ம மல்கோத்ரா மூலமாக ட்ரை பண்ணுறேன். ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது. நம்ம தான் அந்த ஆதாரத்தை எடுத்தோன்னு மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. ஓ, அதான் இந்த அப்பாயின்மெண்ட் இன்னும் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குமோ? இருக்கலாம். எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்க மேடம். ஹார்ட் டிஸ்க் காப்பி ஒன்று உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு மேடம், இருக்கு. ஓகே. கொலை உங்களால் தான் சுத்தமாக செய்ய முடியும். செஞ்சிருக்கேன். ஹலோ, யாரு? முரளி பேசுறேன்டா. டேய் முரளி, சொல்றா. ஏன்டா அழுகுற? என்னடா ஆச்சு? என்னடா ரோஷனுக்கு? ரோஷன் சூசைட் பண்ணிக்கிறான்டா. டேய் என்ன சொல்ற? செத்துட்டானா? செத்துட்டான்டா.
மாமா மாமா ரோஷன் பார்த்துடா என்ன தெரியலடா என்ன ஆச்சு தெரியலடா இங்க ரூம்ல வந்து பார்த்தா செத்து கிடக்குறான் ரூம்ல தான்டா இருக்கா ஆமாமா அடியாயமா இப்படி நம்மள ரோஷன் என்னடா எப்படி கிடக்குறோம்? அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லடா நான் பண்றதுனே தெரியலடா இவங்களா அறிவே கிடையாதுடா. போங்கடா. விடுங்கடா. கை விடுங்கடா. இதெல்லாம் ஒரு விளையாட்டுடா. நாளைக்கு கை வச்சுக்கிட்டு அறிவில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா பைத்தியக்காரன் வாடா மச்சான் மச்சி சொல்றது கேளுடா டேய் ஏன்டா விட்றாங்க. சும்மா டேய் ஒரு நாள் தானடா டேய் அவ்வளவுதான்டா மச்சான் அவ்வளவு யாரா இந்த ஐடியா கொடுத்தது? ஹாய் மச்சான் உங்களுக்கெல்லாம் இன்னும் இந்த விளையாட்டு பத்தி போலியா? எப்பா டேய் மன்னிச்சிடுறா ஏதோ ஜாலியா இருக்கலாமே கூப்பிட்டா நான் இல்லை. டேய் ஓவரா பண்ணாதடா ஒரு நாள் தானே டேய் 2 hours தான்டா இருப்பேன். நான் போகணும். டேய் இது ஓம் பேட்ச்ல பாட்டிடா ஒரு 3 மணி நேரம் இருந்தா என்ன போனக்கு புரிஞ்சுக்கோடா. நலுங்கு வச்சாச்சுடா. ஹாப்பி நலுங்கடேடா மூடுறா. சிக்கன் வாங்கியிருக்கு, செம்மையாக சமைக்கலாம். ஆமா சாப்பிட்டு இங்கே படுத்து தூங்கிடலாம். டேய் என்னடா பாத்துட்டு இருக்க ஊத்துறா ஊத்துடா டேய் இல்லடா எனக்கு ஆல்ரெடி போதையான மாதிரி தான்டா இருக்கு என்னது? பார்த்ததுக்கே போதே உனக்கு டேய் இதை பார்த்ததுக்கு இல்லடா வெளியில லிஃப்ட்ல ஒரு ஃபாரின் ஃபிகரை பார்த்தோம்ல அதை பார்த்ததுலேருந்து டேய் அது ஃபாரின்லாம் கிடையாது பல்லாவரம் அவங்க ரொம்ப மரியாதையானவங்க, ஜேர்னலிஸ்ட், நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் என்ன? ரொம்ப முக்கியம்டா அது. டேய், பிருந்தா. பிருந்தா 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 முரளி டேய் டேய் பெரிய இதய முரளி இவரு. இரா அந்த பொண்ணை பத்தி சொல்றா டேய் அது பொண்ணு கிடையாதுடா ஆன்ட்டிடா டேய் எப்பா டேய் சரக்கறா டேய் சரக்கறா. டேய் 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 இரா இரா சும்மா எப்ப பார்த்தாலும் கைனி தண்ணி மாதிரி குஸ்ட் மட்டை அடிவீங்களா அதுக்காக நீ போற மக்கள கேட்டிருக்க முடியாதுடா டேய் டேய் உர முடியாடா உர ஏய் விட்றா முரளி. டேய், ஊத்துறேன். ஏன்டா சண்டை போடுது வர்றா என்னடா ஊத்தி தோல இன்னும் குடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உங்க அலும்பு தாங்க முடியல. குடிச்சிட்டா அதுக்கு மேல பண்ணுவோம் மச்சான் தண்ணி எடு சரி கிளாஸ் எடு கிளாஸ் எடு கிளாஸ் எடு என்னடா இந்த 2 நாள் கார்த்திக் கல்யாணத்தை வச்சு சும்மா செலிப்ரேட் பண்றோம் பார்த்து மாமா. டேய் எதுடா வந்துட்ற டேய் என்னடா டேய் என்ன தெரியல மாமா டேய் சரக்கு அதிகமா ஊத்தியா ராவா ஊத்தி குடுறான்டா ஏன் மாமா இப்படி பண்ற? இந்த சிப்ஸ் டா டேய் புரா நானே ஊத்திக்கிறேன்டா மச்சான் உண்மையிலே பிருந்தா கல்யாணம் ஆயிடுச்சாடா ஏன்டா டேய் ரோஷன், கார்ட்ஸ் எங்கடா இருக்கு? தேடுறா, கிடைக்கும். டேய் ஐஸ் கியூப்லாம் வைக்க மாட்டியாடா குடிக்கும் போது எதுக்குடா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இல்லை ஐஸ் கியூப் டேய் ரோஷன் அந்த சிக்கன் சொன்னியே சொன்னது அவன் காலில் விழுந்துச்சோ இல்லையா இன்னும் ரவுண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் சிக்கன்லாம் ரோஷன், ஏன் இந்த ரூம் லாக் பண்ணிருக்க? வேற ரூம்ல பாடுறா. சொல்லுங்க சார், யார் வேணும்? டேவிட்,
உங்கள் கூட பேசணும். என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். உள்ளே போய் பேசலாமா? ஒரு 5 நிமிஷம். யாரு? தெரிஞ்சவருமா? ஓ அப்படியா? சரி சரி உள்ள வாங்க, உட்காருங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். 98 IPS பேட்ச். அப்புறம் நாக்பூர் தெரியும்ல, அங்கே ஒரு 5 வருஷம். எனக்கும் ரோல் மாடல் போலீஸ் மாதிரி சர்வீஸ் செய்யணும்னு ஆசை. ஆனால் இங்கே சூழல் அப்படி இல்லை. நேர்மையானவனுக்கு இன்னொரு பேர் இளிச்சவாயன். நான் இளிச்சவாயனா இருக்க விருப்பம் இல்லாமல் போச்சு. இந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டிய நிர்பந்தம். எல்லாத்துலேயும் இளைஞர்கள் தான் முன்னோடி. அவங்களுக்கு புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறதுல ஒரு ஆர்வம். அப்படித்தான் போதையும். மனுஷனாக பிறந்தா எல்லாத்துக்கும் போதை தேவைப்படுது இல்லையா? அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எவிடன்ஸ் எடுத்து செம்ம ஒர்க்கு. ஆனால் நீ மாட்டிருக்கக்கூடாது. வெற்றி அடையலைன்னா பார்த்த அத்தனை ஒர்க்கும் வேஸ்ட்டு தான். உன்னோட சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணு யாரு? நீயே கண்டுபிடிச்சிக்க. அதான் உன்னோட வேலை. டேவிட். என்னங்க காஃபி? ஆண்ட்ரூ அம்மா வந்துட்டியா? வா உள்ள போலாமா? உனக்கு ரொம்ப பெரிய மனசு. அதனால தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீ இல்லாத போது ஸ்டெல்லாவை பார்த்துக்கிறது யாரு? பையன் என்ன படிக்கிறான்? நான் கேட்டது புரியலையா? இப்போ நீ இறந்துட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டெல்லாவையும் ஆண்ட்ரூவையும் யார் பார்த்துப்பா? அவங்கள பார்த்துக்க அவங்களுக்கே தெரியும். ஆமாம் 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 ஆமாம். எல்லாத்துக்கும் எல்லாரையும் எப்படி காப்பாற்றிக்கணும் தெரியும். ஆனால் அது உனக்கு தெரியலையே. அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உயிரை காப்பாற்றிக்கிற மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம கடைப்பிடிக்கிற உண்மையே நேர்மையையும் உயிரே போனாலும் காப்பாற்றுறதான் வேற இம்பார்ட்டன்ட். அப்போ உயிர் போயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் மச்சான், சித்திக்கிட்ட இந்த பணத்தை பற்றி கேளுடா. கேட்குறேன்டா. டேய் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொடுத்தேன் தெரியுமா? எப்போ கேட்டாலும் பணம் இல்லைன்றான். கேட்கலாம்டா இரு. எனக்குனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிங்க நான் ஆசைப்பட்டு கேட்டேன். சும்மா எப்போ கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். புரியுது, ஆனால் இப்போ இது சரியான நேரம் இல்லை. நீ குடிச்சிருக்க. நீ கேட்குறியா நான் கேட்கட்டா? பார்க்கலாம்டா என்ன யார் எத்தனை ரம் ராவா குடிக்கிறான்னு. பார்க்கலாம்டா. பெட்டு பெட்டு எங்ககிட்ட தேவையில்லாத வேலைடா இது. மச்சான், நீ இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. என்ன பெட்டு அது சொல்றா. டேய் இங்க இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் முடி வரைக்கும் நீ தான்டா செலவு பண்ணும். டேய் ரோசன் என் வாடா ஏதோ பெட்டு கட்டு விளையாண்டு இருக்கானுங்க. எதுக்குடா இதெல்லாம்? டேய் 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 பிடிச்சவனே எங்க உழுதுறான் பாரு. வேண்டா டேய் 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 புடிடா புடிடா தூக்குறா அவனை. உட்கார் வைடா டேய். இங்க எல்லாம் வந்து எட்ட. டேய் தண்ணி எடுத்துடா.
உணர்றா செல்ஃப நடுவில் டேய் வேண்டா வேற லெவலு ஏய் See, enough of this shit'll make you invincible. Able to conquer the world and eviscerate your enemies. இதெல்லாம் நம்ம நாட்டில் ரொம்ப ரேர் இல்லை? யார் சொன்னா மச்சான்? நமக்கெல்லாம் சரக்கு போத மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இதுதான். ஆனால் இதெல்லாம் இல்லீகல் தானே? இல்லீகல் தான், ஆனால் கிடைக்கும். சென்னையில் கதை விடாதரா. உண்மையாக கேட்குறியா இல்லை நடிக்கிறியா? நிஜமாக தான்டா, சென்னையில் இருக்கும், ஆனால் கிடைக்குமா? உன்னை வீட்டில் ரொம்ப வெள்ளந்தியாக உலகம் தெரியாமலே வளர்த்துட்டாங்க மச்சான். எல்லாம் ஷோராக கிடைக்கும். எங்கே இவரு கஞ்சா நான் டேய் என்னடா கேட்டா சொல்ல மாட்டேன்ற? ஏன்டா சஸ்பென்ஸ்? உன்னதான்டா. அங்கே உட்காரு. இது ஏன்டா நீ வச்சிருக்க? கிடைச்சது வச்சுருக்கேன். டேய் யூஸ் பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேன். ஆனால் இது நம்ம ஊருக்கு புது ட்ரக். பொதுவாக எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கும், ஆனால் இது ரெட் கலர்னால குங்குமம் சொல்லி நிறைய சீட்டிங் நடக்குது. இது வச்சிருந்தா போலீஸ் பிடிச்சிரும்ல? தெரிஞ்சதானே. இதோட ரேட் என்னன்னு தெரியுமா? தெரியலையே. எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? இன்னும் ஒரு 2000 ரூபாய் இருக்குமா? கிராமுக்கு 10K. அவ்வளோவா? அப்போ பாரு எப்படி இருக்கும் இதோட எஃபெக்ட்னு. இந்த வீடு எல்எஸ்டி எல்லாத்துக்கும் தலைவன் இவர். நீ நினைக்கிற உலகம் உன் கண் முன்னாடியே இருக்கும். ஆனால் இது வெரி டேஞ்சரஸ். நான் ஒரே தடவை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் தொடவே இல்லை. இதுக்கு பழக்கப்படணும். முதல் தடவை எடுக்கிறது காட்டு யானையை ஊருக்குள்ளே கூட்டு வர மாதிரி. ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை எப்படி எடுப்ப? இப்படி தான். இப்போ நீ இழுக்க போறியா? ஏய் இல்லைடா, நீ கேட்டல்ல, அதான் செஞ்சு காமிச்சேன். டேய் குட்ரா. ஏய் எதுக்குடா? குட்ரா. டேய் என்னடா பண்ண போற? டேய் உன் மொபைல் எடுறா. போ மச்சான். ஏய் பாத்துறா. எடுறா. ஜன்னியை பயன்படுத்தலாம். நான் ட்ரக் அடிக்ட்னு சொல்லி. ஏய் பாவண்டாவ. டேய் அவள் காமெடியாக எது சொன்னாலும் சீரியஸாக நம்புறாடா. அவளை கலாய்க்கிறதே தனி சுகண்டா. நான் இழுக்கிற மாதிரி போஸ் கொடுக்குறேன், நீ எடு. வா 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 வா. ஏய் பாத்துறா. ஆ நல்லா உள்ள வாடா. சரி. டேய் இன்னும் கொஞ்சம். இப்போ தெரியுதா? ஓகே வா. கம் ஆன் க்ளோசர், கம் க்ளோசர். புத்தி மாறி மாறி புத்தி மாறி மாறி புத்தி மாறி மாறி புத்தி மாறி மாறி போதை ஏறி புத்தி மாறி புத்தி மாறி போதை ஏறி புத்தி மாறி. ஏய் பவர் எழுத்துறான்டா அவன். டேய் டேய் இதை என்ன வட்ட காமிச்சா? ஏய் கேட்டான்டா காமிச்சேன். டேய் அவன் வீட்டுக்கு வர போண்டா. புத்தி மாறி மாறி புத்தி மாறி மாறி புத்தி மாறி மாறி புத்தி மாறி. Something just came across my desk. High-tech firm had and civilian applications. Now, right now, Joe, stop trading. டேய் ஏய் ரமேஷ் சொல்லிட்டேன். ஏன்டா சண்டை போறீங்க? ஏய் கார்கி டேய் ரமேஷ் உன்னால தான் இது பிரச்சனை. என்னால பிரச்சனையா? ஒரு பொருள் ஹாஸ்பிட்டல் கிட்ட தப்பாடா? காசை வாங்கிட்டு பதில் சொல்ல மாட்டான். டேய் இவன் வேற.
ஏன்டா ஏத்தி விடுற சும்மா அவன் பேசினா தப்பு இல்ல, இவன் பேசினா ஏத்தி விடுறதா? மாமா அமைதியாரு தவறு உங்க ரெண்டு வரானா இல்லையா பாரில இருந்து வருவான்டா. வரும்போது சரக்கு மட்டும் வாங்கிட்டு வர சொல்லு. டேய் ஏன்டா வித்தியமெல்லாம் கடுப்பேத்திட்டு உட்கார்றா. டேய் இங்க பாரு. காசுலாம் கொடுக்க முடியாது. நான் முடிஞ்ச பாத்துக்கறேன். டேய் 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 விடுடா. ஏன்டா டேய் விடுடா டேய். சொல்லுடா டேய். ஓரா. நீ முடிவு பண்ணிக்கோ. இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தா அவ்வளவுதான். நான் கூட சேரவே மாட்டேன். இவனை வேணுமா முடிவு பண்ணிக்கோ. டேய் ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லப்படா. ஏய் அத நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொல்ல தேவையில்ல. டேய் வேற யாரா சொல்லுவா? பாத்து ஆர்கனைஸ் பண்ணதே நான்தான்டா. அப்ப ஒன்னால பெரிய பஞ்சாயத்து. ஒண்ணு எல்லாத்தையும் தூக்கி வந்து ஏமனே நித்தீங்களா? டேய் பிரேமன் வாடா கிளம்பலாம். நாளைக்கு உங்க கல்யாணத்துக்கு வந்தா நான் வர மாட்டேன்டா. கிளம்பு விசாரணை கிளம்புடா. ஏய் உடா ராமா சீன் போட்டு. டேய் அப்பவே சொன்னல கத்தாதீங்கன்னு. சாரிடா. என்ன சார்? சார் மாத்திரை சாப்பிட்றதுக்கு தண்ணி வேணும். டேய் பிரேம் தண்ணி எடுத்து வாடா. தண்ணி கேக்குறா உள்ள போய்டா. டேய் கம்முன்னு தண்ணி ஹார்ட் ப்ராப்ளம். மாத்திரை சாப்பிட்டா சரியா? சீக்கிரம் வாடா. தண்ணி எடுத்து வாடா நீ. சார் 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 சொல்றத கேளு கார்த்திக். வேணாம் கார்த்திக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைதியா பாரு. ஏய் ட்ரக்ஸ் வேலை பண்ற பேர் தெரியுதா? இது ட்ரக்ஸா? டேய் அல்ல உடல கலப்புறா. ஏய் எப்படி அப்ப நடக்குது? டேய் சரக்கு குத்துனா அடக்கிட்டு வாடா. டேய் என்ன லூசு மாதிரி பேசுறா? குளிச்சதே இல்ல. எல்லாம் ஆயிட போதுடா. நீ போடா. ஹலோ போற போய் எடுத்து வாடா. வேற வழி இல்லடா புறா. மச்சான் பிரச்சனைல இருக்கான்டா. என்னடா? தேவையில்லாம. என்னடா? இங்க வாயா கிளம்பு. வேணா ஏதோ சரியில்லை வா கிளம்பலாம். ஊத்து வாயில ஊத்து. ஒரு ஐடியா பண்றேன். சீக்கிரமா வாடா. என்னடா எங்க போற? படல போடா. சீக்கிரம் வா. தல். வா சீக்கிரம். சீக்கிரம் ஊத்துடா. உள்ள இருக்குதா? உள்ள ஊத்துறடா. புறடா மே. ஏய் ஊத்து. பொறுமையா ஊத்துடா. ஊத்துல. டேய் காலேஜ் போறா. நம்ம பிரச்சனைடா. உயிர் பிரச்சனை இல்ல. போலீஸ். ஹலோ என்னாச்சு? டேவிட் இறந்துட்டான். ஆதாரம் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் என்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வில்லு என்ன பிரசாத்? அப்போ வில்லையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. பிருந்தா என்ன பண்ண போறீங்க? வான் பண்ணி அப்ராட் போக சொல்லிட்டேன். அவகிட்ட இருக்கிற லேப்டாப் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அவளால் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது. நல்லா செக் பண்ணீங்களா? அவகிட்ட வேற ஏதாவது காப்பி இருந்ததுன்னா? இல்லை, நான் நல்லா பார்த்துட்டேன். எனக்கு என்னமோ இது சரியா படலை. சார், உங்களுக்கு அவளால் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி வந்தா நான் பிருந்தான்னு கூட பார்க்க மாட்டேன். அவளையும் டேவிட் கூடயே அனுப்பி வச்சிருவேன்.
ரோஷன் எங்கடா இருக்கீங்க? ரோஷன் கதவு திறடா டேய். ரோஷன் தேவையில்லாத வேலை. அப்பா அம்மா அக்கா மூஞ்சிலெல்லாம் எப்படி முழிப்பேன் நான்? கல்யாணம் முடிகிற வரைக்கும் உண்மையே இருப்பாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் எதுவும் பண்ணலடா. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏன்டா கொன்ன? நான் கொல்லடா. போய் சொல்லாதடா. டேய் ரெண்டு பேரை கொலை பண்ணியிருக்கடா. நீ ட்ரக்ஸ் எடுத்துருக்க. டேய் அது நான் தெரியாம எடுத்துட்டேன்டா. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி ரெண்டு பேரை கொண்டு இருக்கியே, உன் வாழ்க்கையோட சேர்த்து எங்க வாழ்க்கையை அழிச்சிட்டேடா. டேய் மச்சான் ரூம் எல்லாம் பாடுறா. ரோஷன் எப்படி வச்சிருக்கான் பாத்தியா? அவன் தான்டா கொலை பண்ணியிருக்கணும். டேய் இது உங்க தாத்தா அப்பா காலத்து பொருள்றா. அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும்டா. அந்த மாதிரி ஆள் இல்லடா அவன். டேய் நீங்க வந்ததே எல்லாரையும் கொல்றதுக்கு தானடா. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டியடா. டேய் உங்க அம்மா உங்க அப்பா பத்தி நினைச்சு பாத்தியாடா? உனக்காக ஒரு பொண்ணு இருக்கடா, அதை பத்தி நினைச்சு பாத்தியாடா? ஏன்டா இப்படி எங்க வாழ்க்கை அழிச்சிட்ட? டேய் என்னடா இது? ட்ரக்ஸுடா. ரோஷன் ஏதோ பெரிய தப்பான வேலை செய்கிறான்டா. டேய் அப்போ சித்திக்கு எதுக்குடா தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கணும்? தெரிலடா. ஆனால் இந்த ட்ரக்ஸ்க்கும் அவங்க சாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குடா. டே ரோஷன் கடிச்சாதான் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். ஒருவேளை ரோஷன் அவங்கள மாதிரியே நம்மளையும் கொலை பண்ணிட்டானா? டேய் அவன் வரத்துக்குள்ள நம்ம இங்கேருந்து கிளம்பணும்டா. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எப்படியாவது போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும்டா. டேய் வானாண்டா, அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க. ஏய் நார்கோட்டி கமிஷனர் தானே அதை ஹேண்டில் பண்ணுவார். நீ வேற அவன் ஆளவே கொண்டு இருக்க. ஐயோ சரி ரோஷன் தான் கொன்னான். கமிஷனர் கோவத்தில் எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணோன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையே போய்டும்டா. டேய் இப்போ என்னடா பண்ணுறது?
கதவுல இந்த கீயை நீ தான் எடுத்தியா? நீ பார்த்து மர்மத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் வையன், அது உனக்கு இன்னும் குழப்பத்தை தாண்டா ஏற்படுத்தும். முதல்ல ட்ரக்ஸ் எடுத்துட்டு கிளம்புவோம். ஐயோ, அவளை காணோம்டா. நம்ம இங்கிருந்து போயிடலாம்டா, நமக்கு இதெல்லாம் வேணாடா. ஏண்டா சித்திக் இறந்துரும்டா. என்னடா சொல்ற? கதவு திறந்துருக்குடா. டேய், கதவு திறந்துருக்குடா. என்னது இது? டேய், என் காப்புடா. கிளம்பலாம்டா. டேய், அம்மா அபசுக்கமா நினைப்பாங்கடா. டேய் ப்ளீஸ்டா. டேய், நாளைக்கு கல்யாணம் நடக்குமான்னு தெரியல, அபசுக்குன்னு பேசிட்டு இருக்க. டேய் 2 மினிட்ஸ்டா. போய் தேடி தொலைப்போ. பார்த்துட்டு வந்துடுறேன்டா. டேய், வாடா. ஐயோ, யாரா? என்னடா? எங்க அப்பாடா. ஐயோ, போயிடலாம்டா, கொன்றுவான்டா. வாடா. அப்பா வந்திருக்காரா, எப்படிடா போறது?
ரோஷன் ஏண்டா நான் என்னடா பாவம் பண்ணேன்? ஏன்டா இப்படி பண்ண சொல்றா. தப்பு பண்ணிட்டேன். துடிப்பான பையன், அதனால் எல்லா விஷயத்தையும் அறிவாக கையாளுவேன்னு கொடுத்தேன். நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். உன்னை நம்பினேன். ஏன்? நீ ஒரு ட்ரக் அடிக்ட். உனக்கு தான் இந்த ட்ரக்ஸோட அருமை தெரியும். படித்து சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸை வீட்டில் சேர்க்காத, இது ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம்னு. இப்போ பாரு, எத்தனை கொலை பண்ண வேண்டியதாக போச்சு. நீயும் தப்பு பண்ணியிருக்க. எல்லாரும் தப்பு பண்ணுறது ஏற்க தான். ஆனால் நீ பெரிய பெரிய தப்பு பண்ணியிருக்க. நம்பர் 1, கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாது. வந்துட்ட. நம்பர் 2, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரக்ஸ் எடுத்துருக்கக்கூடாது. எடுத்துட்ட. நம்பர் 3, ஜேம்ஸ் பாண்ட் வேலை பண்ணியிருக்கக்கூடாது. பண்ணிட்ட. 4, அதையும் மீறி கோவப்பட்டிருக்கக்கூடாது. பட்டுட்ட. கோவப்படுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. நீ வீட்டில் கோவப்பட்டால் பிரச்சனை இல்லை, வேலை செய்கிற இடத்துல கோவப்பட்டால் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதிரிக்கிட்ட பார்த்து தான் கோவப்படணும். இல்லைன்னா படுவேன், படாத பாடுபடுவேன். நான் உன்கிட்ட சொன்னதை செஞ்சுட்டேன். ஆனால் நீ மாட்டாமல் செஞ்சுருக்கணும். ஓகே, மாட்டிக்கிட்ட. நம்மக்கிட்ட பிளான் பி மாதிரி ஐடியா இருக்கா? இல்லை சார். இல்லை, முடியாது அப்படின்ற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்கணும். நீ சொல்லி இவனை என்ன பண்ணலாம்? கொல்லாமா? கொல்லாமா? இவனை கொன்னு பழிய இவன் மேல போடலாமா? கொல்றது ஈஸி, ஆனா பழி போடுறது ரொம்ப கஷ்டம். கார்த்திக், என்ன நடக்குது? துப்பாக்கி கீழே போடுங்க சார், இல்லைன்னா சுட்டுருவேன். எந்த ஆக்ஷனும் பண்ணாதீங்க. ஏய் ரோஷன், உனக்கும் தான் சார். சொன்னா கேளுங்க, அந்த பழக்கம் தான் உங்களுக்கு இல்லையே. ஆனா இப்ப நீங்க கேட்டே ஆகணும், ஏன்னா என் கையில துப்பாக்கி இருக்கு. ஏய், அந்த துப்பாக்கியை வச்சு எப்படி சுடணும் தெரியுமா? சார் தேவையில்லாம பேசாதீங்க, கோவப்படுத்தாதீங்க. சொன்னா கேளுங்க, இல்லைன்னா சுட்டுருவேன்.
ஜேம்ஸ் பாண்ட் நம்பர் 2. அஞ்சு பேக்கெட்டை காணும். உள்ள போய் தேடு தேடு. அது எவ்வளவு தெரியுமா? போடா போய் தேடு. சார் என்ன? இல்லை சார். இல்லை சார், பார்த்துறேன் சார். நல்லா பாத்தியா? ஃபுல்லாக பார்த்துறேன் சார். நல்லா தேடி பாத்தியா? எங்கேயுமே இல்லை சார். புடி. எங்கடா ட்ரக்ஸ்? சொல்லுடா, எங்க மறைச்சு வச்சிருக்க? எனக்கு தெரியாது சார், நான் எடுக்கல. நீ எடுக்கல? நான் எடுக்கல சார். சார் அவளை விட்டுருங்க சார், நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் சார். சொல்லு. சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். நீங்க தேவையில்லாம டார்ச்சர் பண்றீங்க சார். அதோட மதிப்பு தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? நீ சொல்லலனா உன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொன்னுடுவேன். தெரியாதுடா, எனக்கு தெரியாதுடா. சாவடா. அவன் சார் அவன். ட்ரக்ஸ் எங்க? சார் 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 என்ன போய் சந்திக்க போறீங்களே? நீங்கள் சொல்லி தான் நான் பிருந்தாவை கொண்டேன். அது பார்த்த கான்ஸ்டபிளையும் கொண்டேன். சித்திக்கு வச்சு புது ட்ரக்கை ட்ரை பண்ணி அவன் ஓவர் அடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான். எல்லாத்தையும் உங்களுக்காக தான் செஞ்சேன். உங்களுக்காக கொலையை பண்ணிட்டேன் சார். உங்கள் ட்ரக்ஸை திருடுவேனா சார்? நான் உங்கள் அடிமை சார். சார் இவன் தான் சார், இவன் தான் சார், இவன் தான் சார் உங்கள் ட்ரக்ஸ் எடுத்திருப்பான். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ட்ரக்ஸ் எடுத்தான். ட்ரக்ஸை பிடிச்சி போய் திருடி இருப்பான் சார். சார் வேணாம் சார், அவன் எடுத்துருக்க மாட்டான் சார். தெரியாது. நீ சொல்லலைன்னா உன்னை சுட்டுருவேன். தெரியாது. தெரியாது தெரியாதுடா. சார் சார்
முரளி ஒன்றும் இல்லைடா முரளி ஒன்றும் இல்லைடா முரளி ஹாஸ்பிட்டல் போயிடலடா ஒன்றும் இல்லைடா வாடா போயிடலாம் முரளி 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 ஐயோ முரளி முரளி